ஐயா, எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் படித்தவங்க கிடையாது. என்னை மேலே படிக்க வைக்கிறதற்கு வசதி கிடையாது. நானே இப்பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? என் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட முடியும்? நாங்களே சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நானே படிப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கே சரியான ஞானம் இல்லை. நானே தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்படி ஆசீர்வாதமாய் மாற முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். நான் உங்களுக்கு ஞானத்தை அருளி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன். எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். இன்றைக்கு நீ சாதாரணமாய் இருக்கலாம். இன்றைக்கு நீ சாதாரண எளிய குடும்பம், படிப்பறிவில்லாத குடும்பம், வசதி இல்லாத குடும்பம் என்று உன்னை குறித்து நீ நொந்து கொண்டு வந்திருக்கலாம். அவங்கெல்லாம் வசதியா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பணக்கார குடும்பம், அவங்கெல்லாம் வசதியான குடும்பம், படிக்க வைப்பார்கள். எங்கப்பா ஏழை விவசாயி, எங்க குடும்பத்தில் சாதாரண மக்கள், நான் இப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று உன்னை குறித்து நீ நினைத்து கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்தை குறித்து நீ நினைத்து கொண்டிருக்கலாம். வானத்தை பூமியை உண்டாக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறாய். நான் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். நான் எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி மேன்மையாய் வைக்கிற கர்த்தர்.